இதுல சிறுத்தை சிவான்னு அடமொழி வேற. அடமொழி வச்சிருக்க எவனும் அழிஞ்சது கிடையாதா? நம்ம தமிழ்ல பல லாங்குவேஜ் படங்களை ரீமேக் பண்ணி ஹிட் கொடுத்த அப்புறம் ஒரிஜினல் மூவியை பார்த்தா நம்ம ரீமேக் எவ்வளவோ தேவலன்னு தோணும். அந்த மாதிரி பல தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கடி வாங்கின பெருமை நம்ம ரவிதேஜா சாரே சேரும். நான் நம்பர் 1. ஏன்னா நம்ம ரவி மோகன் கிட்ட இருந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் தலைவன் சாமிங்க அம்மாவோட பாசம் ஹீரோயின் லவ்னு நிறைய அழகான விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கும். அப்படியே திரும்பி ஒரிஜினல் வெர்ஷன்ல வர ஒரே ஒரு சீனை பாத்தீங்கன்னா ஆள விடுறா பல்லேலக்கான்னு ஓடிடுவீங்க. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சூர்யா மாதிரி சிரிப்புன்ட்டு சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற. 2011ல கார்த்தி சாரோட சிறுத்தைன்னு ஒரு படம். இந்த படம் நம்ம டைரக்டர் சிவாவோட ஐகானிக்கா மாறி சிறுத்தை சிவான்னு பேரை வச்சுட்டு சுத்துறாருன்னு பார்த்து நானும் என்னமோ ஏதான் நினைச்சேன். பார்த்தா சிறுத்தையே 2006ல வந்த ரவிதேஜாவோட விக்ரமர் கூட ரீமேக். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன். சீப்பாலா இருந்திருக்க. ஆனா உருப்படியா ஒரு படம் ஒரிஜினலும் குறை சொல்ல முடியாம ரீமேக்கும் குறை சொல்ல முடியாதுன்னா அது இந்த படம் தான். அதனால இதை விட்டுருவோம். ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? ரவிதேஜாவோட படத்தை நம்ம மட்டும் ரீமேக் பண்றது இல்ல, தலைவனும் நம்ம படங்கள்ல குடுக்கல் வாங்கல பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஏன்னா 2009ல வெளிவந்த நாடோடிகள் படத்தை அடுத்த வருஷமே சம்போ சிவ சம்போன்னு ரவிதேஜா ரீமேக் பண்ணிருக்காரு. ஆனா அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? தமிழ் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணி அதை தமிழ்லயே மறுபடியும் டப் பண்ணி அதுக்கு தமிழ்ல நண்பர்கள்னு டைட்டில் வேற வச்சிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. இத கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா தமிழ் பாட்டை ரீமேக் பண்ணி தெலுங்குல பாடிட்டு அதே லிரிக்ஸ திரும்ப தமிழ்ல டப் பண்ணி பாடுனீங்க பாத்தீங்களா? அதை மன்னிக்கவே கூடாது. போட்டு தாக்குடா உரிமை மேலடா அடலாட்டம் ஏத்துடா வரைஞ்சு கட்டிடா. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா? ரவிதேஜா நடிப்புல டயலாக்ல பாட்டுல மட்டும் இந்த ஆட்டம்லாம் ஆடல. மிஸ்டர் பச்சன் ஒரு படத்துல போட்டு பாருங்க ஒரு ஸ்டெப்பு கந்தரவ கோட்டையா ஆடி போச்சு. புரியல, அங்க பாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா.